ஹாய் நண்பா, அரசு காப்பீட்டுத் துறையான எல்ஐசியிலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். நம்ம தமிழகத்தில் வேகன்சி இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒர்க் தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. காலேஜ் முடிச்ச உடனே கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஜாப் அப்படின்னா அது ஒரு நல்ல ஐடி கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகுறது தான். இப்போ வந்த ரீசன்ட் ஆர்டிகல்ஸ்ல டிசிஎஸ்ல மட்டும் இந்த இயர்க்குள்ள 40,000 ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஐடில ஜாப் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி பிளேஸ்மெண்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வேவ்ல இன்டென்சிவ் 3.0 ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலயமா கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் 1700+ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க இப்போ உங்களுக்கு கைட் பண்ண ஒரு லைவ் டெமோ செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொன்னதை வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, இப்பவே செக் பண்ணுங்க. எல்ஐசில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எல்ஐசி உடைய சப்சிடரி யூனிட்டான எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்ல இருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ என்ன ஜாப் ரோல் வந்திருக்கு அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழில் வந்து இளநிலை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கான மொத்த வேகன்சி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 200 வேகன்சி இருக்கு. அதில் நம்ம தமிழகத்தில் ரீசனபிளான வேகன்சி ஒரு 10 வேகன்சி இருக்கு. ஸோ தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. வேகன்சி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் காம்படிஷன் ஆல்சோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 25 ஜூலை இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு செப்டம்பர் மந்த் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு சிட்டி கேட்டகரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்ரோ சிட்டியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதாவது சென்னையிலலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 35,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ நான் மெட்ரோ சிட்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 32,400 வரைக்கும் மந்த்லி சேலரி கிடைக்குதுங்க. சேலரியை பொறுத்தளவு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே 20,000 ரூபாய், ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் வந்து ஒரு 4,400 ரூபாய், அதர் பெனிஃபிட்ஸில் ஒரு 8,400 ரூபாய், அண்ட் உங்களுக்கு பிஎஃப் வந்து ஒரு 2,400 ரூபாய். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மந்த்லி சேலரி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35,200 rupees வந்து கொடுக்குறாங்க மெட்ரோ சிட்டிஸில். ஸோ நான் மெட்ரோ சிட்டிஸில் 32,400 rupees கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதற்கான ரீசன் என்னன்னா எல்ஐசியில் வந்து எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் அந்த இன்க்ரிமெண்ட் வேற லெவலில் கொடுப்பாங்க. மற்ற கவர்மெண்ட் செக்டார்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்ஐசி நிறையவே உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இந்த ஜாபை பொறுத்தளவு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து குவார்டர்லி இல்லைனா ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா, அதை பொறுத்து உங்களுடைய ஆனுவல் சேலரியிலேருந்து 10% வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாங்க எவ்ரி இயர், ஓகேவா. ஒரு வருடம் முடிவில் உங்களுக்கு 10% இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஒரு வருட முடிவில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் இன்கம் ஒரு 4,62,000 ரூபாய் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ ஒரு வருட முடிவில் உங்களுக்கு மந்த்லி சேலரி 40,000 ரூபா வந்துடும். இரண்டாவது வருட முடிவில் மந்த்லி சேலரி உங்களுக்கு 45,000 ரூபா வந்துடும். இந்த மாதிரி ஷார்ட் டைமில் நீங்கள் நல்ல சேலரி ஏர்ன் பண்ணலாம். வேற அளவிலான இன்க்ரிமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப் வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனால் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், கம்மியான ப்ரொபேஷன் பீரியட் தான். இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே இந்த ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். இந்த ஜாபுக்கு ஜஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 28. குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 60% ஆஃப் மார்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பார்ட் டைமாக டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை, ஓகேங்களா. அண்ட் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ அதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட் டிகிரியை தாண்டி நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா ஓகே. அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டரில் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைனா டிகிரியில் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இல்லைனா அது ரிலேட்டடான லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா டிகிரியில் நீங்கள் கம்ப்யூட்டர் பேப்பரை ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். டிகிரி இல்லைனா வந்து
ஸ்கூலில், ஓகேவா? அப்படி படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பிஇ பிடெக் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் பேப்பர் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி நிறைய பேர் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லாம் முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிகிரியில் இல்லைனா 12th கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேப்பர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளுங்க. அப்படி எதுவுமே நீங்கள் படிக்கல, நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டரில் வச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நீங்களும் ஒன்ஸ் இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. மற்றபடி ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய காமன் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து அடிஷ்னலாக ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின் 200 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஹிந்தி கூட கிடையாது. அப்படி பார்க்கும்போது காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் அதே மாதிரி தமிழக வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழகத்துக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவ்ல டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபைனல் செலெக்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ, இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மெரிட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஆகஸ்ட் 14க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். www.lichousing.com இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரி காமனாக ஒரு வங்கி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் இந்த பேராகிராஃபை நீங்கள் எழுதணும். ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல பாருங்கள், ஐன்னு சொல்லி போட்டிருக்காங்களா, ஐன்னு சொல்லி போட்டு கம்மா போட்டு உங்களுடைய பேர் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளேர், இதில் இருந்து ரெக்வர்ட், இது வரைக்கும் இந்த ஜாபுக்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபீஸ் தான். 800 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணணும். எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட பே பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்குது. நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இந்த இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. இன்டர்வியூ எப்போ வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான லெட்டர் மூலமாக அதை தெரியப்படுத்துவாங்க. அது லேட்டராக சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இயர்லி ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் தவறாமல் விட்டுருவாங்க. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சேலரி, இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 10% ஆனுவல் சேலரியில் இன்க்ரிமெண்ட் ஆல்சோ கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.